வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, கர்நாடகாவில் செய்கிற மாதிரி பலாவு. இது வந்து அரிசி ஊற்றி செய்கிறதில்ல, நார்மலாக அப்படியே செய்கிறது பலாவு. இதுக்கு வந்து பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி எடுத்துன்னுக்குது. கொஞ்சம் நூக்காலும் வேறு கட் பண்ணி எடுத்துன்னுக்குது. இதுக்கு வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இடித்து எடுத்துன்னுக்குறோம். இந்த மாதிரி தக்காளி, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 kg கிட்ட செய்கிறது அளவு. அதுக்கான தக்காளி கொஞ்சம் நாங்கள் நிறையா தான் போடுறது, ஆனால் நல்லா இருக்கட்டும்னு. வந்து மசாலா பார்க்கலாமா. கொஞ்சமாக பட்டை, லவங்கம் கொஞ்சம். இப்போ செஞ்சுன்னுக்கிறது வந்து வெஜிடபிள் பலாவு. கொஞ்சமாக பூவு, சோம்பு கொஞ்சம். நீங்கள் அந்த பிரியாணி எல்லாம் சேர்க்குறதானே சேர்த்துக்கலாம், நாங்கள் வந்து சேர்க்க கிடையாது. ரெண்டு ஏலக்காய். இப்போ வெங்காயம் சேர்த்துடுறோம். அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்க விட்டுட்டு இப்போ புதினா, கொத்தமல்லி எல்லாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நீங்கள் புதினா கொத்தமல்லி போடட்டும் போடலாம், இப்போ இப்படியும் போடலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. தக்காளி போடுறதுக்கு முன்னே போடணும். ஆனால் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தக்காளி போட்டதுக்கப்புறம் போடக்கூடாது. கறிவேப்பிலை கொஞ்சம், கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் அப்படியே வெங்காயம் எல்லாமே. வந்து புதினா கொத்தமல்லாம் கட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டுருங்க. எல்லாம் மொத்தமாக போட்டு வதக்கலாம். இதில் வந்து பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி 3மே இருக்குது. கொஞ்சம் எல்லாம் போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி போடணும். சரி, ஃபஸ்ட்டு காய் போடணும். கட் பண்ணி வச்சுக்கிறது அந்த பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, நூக்கல் அதெல்லாம் போடணும். போட்டு பின்னாடி தான் தக்காளி போடணும். இப்போ வந்து காயெல்லாம் போடலாம் பாருங்கள். போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடணும். காய் கொஞ்சம் பாதி வெந்த பின்னாடி தான் தக்காளி போடணும். மொத்தமாக தக்காளி நீங்கள் போட்டிங்கன்னா கூட ரெண்டும் ஒன்றா வெந்துடும். தக்காளி வேகிற டைம்லேயே பாதி பீன்ஸு வெந்துடும். பாருங்கள், இப்போ ஒன்றா தக்காளி போடலாம். கொஞ்சம் நல்லா தக்காளி காய்ங்கெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கணும். பின்னாடி கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே தக்காளி வேகிற அளவுக்கு விட்றீங்க இல்லையா, அந்த அளவுக்கு விட்டிங்கன்னா எல்லாம் நல்லா வெந்துடும். கொஞ்சம் பாதி வேகிறதுக்கு முன்னாடி மசாலாலாம் போட்டு வரட்டுமே வைக்கிறாங்க. மிளகாத்தூள் கொஞ்சம், இது வந்து தனியாத்தூள். இப்போ வந்து தயிர் கொஞ்சம் அப்படியே
நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் தயிர் சேர்த்துனிங்கன்னா. இப்போ எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வேக விடணும். குக்கரில் மூடி ஒரு 5 நிமிஷம் வேகிறதுக்கோசரம் மூடிட்டோம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ அரிசி எல்லாம் போட்டாச்சு. இப்போ அப்படியே தம்லேயே வேக வச்சிட வேண்டியது தான் ஸ்லிம்லேயே. ஏன்னா இப்போ மூடிடலாம் ஃபுல்லாகவே. மூடி கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் விட்டோம்னா போதும். நல்லா ஸ்லிம்மில் தம்லேயே நல்லா வெந்துடும். ஏன்னா அரிசி ஊற வச்சு எடுத்துக்கிறதுன்றதுனால தண்ணி கம்மியாக தான் இருக்கிறது, கம்மியாக தான் போட்டிருக்கிறது. அதனால ஊறிக்கிறதும் அரிசியும் கொஞ்சமாக இருக்கிற தண்ணியும் அந்த கையில் இருக்கிற தண்ணியிலே தான் வேகும் சாப்பாடு அது. அதனால ஸ்லிம்மில் நல்லா ஸ்லிம்லேயே விட்டோம்னா தான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லா சாப்பாடு நல்லா தம்மோடு சூப்பராக ஆகும்.